யோசிக்காம நான் செய்வேனா? இத பாரு, 20,000 ரூபாய்னா மாசத்துக்கு 8 வட்டின்னு கணக்கு போட்டா 1600 ரூபாய். பேங்க்ல முக்கா வட்டி எங்க 8 வட்டி எங்க? அவ்வளவு பணம் கிடைக்குமா? அதாவது நான் எது செஞ்சாலும் யோசிச்சுதான் செய்வேன். வெளியில வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, சோ மிரட்டியே வட்டி வாங்கிடலாம். நம்ம பணம் கொடுத்தா கை மாத்த கொடுக்க வேண்டியிருக்கும். டேய், நீ ரொம்ப திறமைசாலிதான். ஆனா அந்த பையனுக்கு வேலை கிடைக்குமா? அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவனுக்கு வேலை கிடைக்குதோ கிடைக்கலையோ வருமானம் வருது இல்ல, அதை பத்தி யோசி. அதை விட்டுட்டு நம்ம முட்டாள் இழிச்சவான்னு பேசிக்கிட்டு. நீ நாராயண மகனாச்சின்னு முட்டாள்னு சொல்லிட்டேன். ஆனா நீ அலமேலு மகன் ப்ரூவ் பண்ணிட்ட. எப்படிடா ஒரே கல்ல 2 மாங்காய் அடிக்கிற? என்ன 2 மாங்காய்? அதான்டா, வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு, உன் பொண்டாட்டி கிட்ட நல்ல பெருமாச்சு இல்ல. எப்படி? பேசாம இரு, கேட்டுற போறா. சரி சரி, போ போ. தண்ணிய குடிடா. மாமா 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 மாமா, என் கையால உனக்கு சோறு போட்டு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடு மாமா. என்ன சரி, உன்னை யார் சோறு எடுத்துன்னு வர சொன்னது? ஏன் என் தங்கச்சி சோறு கொடுத்தா கசக்கும், காலேஜுக்காரி கொடுத்தா மட்டும் இனிக்குமோ? எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். காலேஜுக்காரி வந்தா பம்முறதும் ஒளியறதும் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? காலேஜுக்காரிய பத்தி இப்ப என்னடி பேச்சு? ஏண்டா எடுவட்ட பையல, எவ சோறு கொடுத்தாலும் தின்னு தொலைக்க வேண்டியதானே? எவ சோறு கொடுத்தாலும் தின்னுவேன், இந்த பெருச்சாலி கொடுத்தா தின்ன மாட்டேன். பாருக்கா, மாமா என்ன பெருச்சாலின்னு திட்டுறாரு. ஏண்டி சொல்ல மாட்டான்? காலேஜுக்காரி விஷத்தை கொடுத்தாலும் குடிப்பான். என்ன உங்க பேச்சு வர வர சரியில்லை. எங்க பேச்செல்லாம் சரியாதான்ப்பா இருக்கு, உன் போக்கு தான் சரியில்லை. எங்க போக நாங்க பாத்துக்கிறோம், நீங்க உங்க வேலையை பார்த்துன்னு போங்க. பாத்தியாயா சின்ன பையன் என்ன பேச்சு பேசுறான்னு? நீ ஏண்டானா சோறு கண்ட இடமே சொர்க்கம் உட்காந்து தின்னுட்டு இருக்க, என்னன்னு கேளையா? அவன் பேசாம தானடி உட்காந்துருக்கான், அவன் தலைப்பட்டு ஏண்டி உருட்டுற? உங்க பையன் பேசாம உட்காந்துருக்கதான் பிரச்சனையே. யோ கேளையா? என்னடி கேட்க சொல்ற? என் தங்கச்சியை உன் தம்பி எப்ப கட்டிப்பான்னு கேளு. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதை நான் கட்டிக்க மாட்டேன். குடுக்கறப்பெல்லாம் வாங்கிட்டல, கட்ட சொல்றப்ப கட்டிதான் ஆகணும். நான் இன்னைக்கு சொன்ன இதை கட்டிக்கிறேன்னு சொல்லி. அப்போ நீ கேட்டப்பெல்லாம் காசு கொடுத்தது எதுக்கு? இவ்வளவு கட்டிப்பேன் தானே? எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரா? நான் ஏதோ குழந்தைன்ற முறையில ஹெல்ப் பண்றீங்கன்னு நினைச்சேன். இந்த மாதிரி வியாபார ரீதியில பண்ணிருந்தீங்கன்னா எப்பா எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறேன்ப்பா. அப்படி சொன்னா ஆச்சா? இங்க நினைப்பு என்ன ஆறுது? ஐயோ, பெரிய ரோதனையா போச்சே. அவன் வேண்டாம்னு சொன்னா விட்டுற வேண்டியதானடி? எப்படி விட முடியும்? உங்க பையன் நினைச்சிட்டு இருக்கிற என் தங்கச்சி கதை என்ன ஆறுது? ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இவனை விட்ட வேற மாப்பிளையே உன் தங்கச்சி கிடைக்க மாட்டானா? என்ன நீங்க உங்க பிள்ளை சப்போர்ட் பண்ணி நீ ரொம்ப பேசிட்டு இருக்கடி. பேசல, கரெக்ட்டா தான் பேசுறீங்க. சரியா? வைத்தியர் ஆஸ்பத்திரி மாதிரி சோறு கொடுத்துனா விடாம. டேய், சோத்த தின்னுட்டு போடா. பாத்தியா, நீ போட்ட கூச்சல சோத்த தின்னாம போறான். வயசு புள்ள அவன். ஆமா, பசி எடுத்தா தானே வந்து கொட்டிப்பா. ஏய், நீ சாப்பிட்டு வந்து பர்றி. என்ன வாய் அக்காளுக்கு தங்கச்சிக்கும். டேய், எல்லாம் உன்னால வரதாண்டா, நீ லாயக்கு இல்லடா. அம்மா நீ கூட என்ன திட்டுற? அம்மாட்ட கொஞ்சம் அது போதும், சீக்கிரம் சாப்பிட்டு வந்து படு. அப்பா பொண்டாட்டிக்கு என்ன வாய்டா அப்பா. கொஞ்சம் ரசம் ஊத்துமா. இதா. ஆ 8 வட்டி தானே, நான் பாத்துக்கிறேன். ஓகே, கிளம்பிட்டியா ராஜா? கிளம்பிட்டேங்க. நீங்க கிளம்பல? இல்ல, எனக்கு கிளம்ப கொஞ்சம் லேட் ஆகும், சின்ன வேலை இருக்கு. ஓ சரி, நான் கிளம்புறேன். என்ன வேலைன்னு கேட்க மாட்டேன்? என்ன வேலை? ஓ வேலை தான். ஏன் வேலையா? அதான் வனவருக்கு பணம் வேணும்னு சொன்னல. ஆமா, என் ஃப்ரெண்டு தியாகு கிட்ட பேசிட்டு அவன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டான், வட்டிக்கு தான். அப்படியா? என்ன 20,000 ரூபா தான் முடியுங்கிறான். ஆனா எங்களுக்கு 25,000 ரூபாய் தேவைப்படுதே. என்ன செய்யறது, காசு கொடுக்கறவன் அவன், கத்திய நீட்டி மிரட்டவ முடியும். அப்புறம் அந்த 8 வட்டி விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? இருக்குங்க. நீ யோசிக்கிறத பார்த்தா வேண்டாமா? வேண்டாம்னு சொல்லு, நான் ஃபோன் பண்ணி அவன்கிட்ட. இல்ல நீங்க பணம் வாங்கிடுங்க, மிச்சம் 5,000 ரூபாவை அம்மா எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சரி, அப்ப நான் செய்யறேன். பணத்தை வாங்கிட்டு நானே உங்க அம்மாட்ட போய் கொடுத்துறேன். சரி, ஓகே, அப்போ நான் கிளம்புறேன். ஹலோ, என்ன நீ இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருக்க, ஒரு தேங்க்ஸ் கூட கிடையாது? தேங்க்ஸ். ஜாகிரதை போ பண்ணட்டும். டேய் பாஸ்கரா, மா
என்னடா சொன்னா என்னத்த சொல்லுவா? பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன், கொடுக்கறேன்னு சொன்னேன்னா நன்றின்னு சொல்லிட்டு போனா. வட்டிக்கு தான். இப்பதான்டா ஒரு புத்திசாலி பிள்ளைய பெற்றிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பொண்டாட்டிக்கிட்டயே வட்டிக்கு கொடுத்து வசூல் பண்ற புத்திசாலி கணவனை இப்பதான்டா பாக்குறேன். தேவைன்னா சொல்லு, உனவும் கொடுக்குறேன். வட்டிக்கு தான். ஆஹா, நீ தீட் நம்பர்லயே கூறு பாக்குற பாத்தியா? ஆமா, நீ ஆபீஸ் போல? பேங்க்குக்கு போய் பணத்தை எடுத்துட்டு அம்மா கிட்ட போய் கொடுத்துட்டு வந்தேன். வட்டிக்கு தான்மா. ஆமா, வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, என்னடா? அதுவா, அப்பா இல்ல ஆபீஸ் போயிருக்காருல. ஆபீஸ் இந்த ஆளு காலையிலேயே கிளம்பிடுறாரா? முதல்ல இந்த ஆளை வாட்ச் பண்ணணும். சரி சரி, உனக்கு டைம் ஆகுது, நீ கிளம்பு. கிளம்புறேன். என்னமோ எல்லாரும் ஒரு மாதிரியா தெரியறானுங்க. ஏய், அவன் நிக்கிறான்டி. என்னடி அவன் பேசிட்டு இருக்க? ஏண்டி சொல்லக்கூடாது? நாங்களா எங்க பாய் ஃப்ரெண்ட அப்படிதான் சொல்வோம். கிராமத்துலேருந்து வந்தவ, பயமுறுத்தாதீங்கடி. உங்க வில்லேஜ்ல பாய் ஃப்ரெண்டை எப்படி கூப்பிடுவீங்க? எங்க வில்லேஜ்லலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸே வச்சுக்க கூடாது. அப்புறம் தானே அவன் பேசுறதுக்கு. பயப்படாம போய் பேசிடி. அப்ப நாங்க வரோண்டி. எவ்வளவு நேரமா உனக்காக வெயிட் பண்றது? இவ்வளவு லேட்டா வர? கிளாஸ் முடிஞ்சு வர வேண்டாமா? எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்காத. நீ எப்பதான் சிட்டி போன லெவலுக்கு முன்னேற போறேன்னு தெரியல. முன்னேறதுனா? முன்னேறதுன்னா பீச், பார்க்கு இப்படிலாம் என் கூட சுத்துறது. ஐயோ, ஹாஸ்டல் வார்டன் திட்டுவாங்க. சும்மா ஸ்கூல் போன மாதிரி ஹாஸ்டல் வார்டன் திட்டுவாங்க, அவங்க திட்டுவாங்கன்னு சொல்லாத. இது பார், நான் உன்னை தொடர்ந்து லவ் பண்ணுவேன்னா நான் சொல்றபடிலாம் நீ கேட்கணும். இல்ல இதோ போறாங்களே உன் ஃப்ரெண்ட்ஸ், அதுல யாராவது ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நான் அப்படிதான் பேசுவேன். சரி, இதை பார், இப்ப நான் உன்னை தொடர்ந்து லவ் பண்ணணும்னா நான் சொல்றபடி கேட்கறியா? என்ன செய்யணும்? நாம இப்ப என்ன பண்றோம், நீ இப்படியே கார்ல உட்காரு, நம்ம ஜாலியா மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு ஈவினிங் உன்னை கொண்டு வந்து விட்டுறேன். ஓகேயா? ஐயோ, நான் வர மாட்டேன், வார்டன் திட்டுவாங்க. ஐயோ, திருப்பி ஆரம்பிச்சிட்டாலே. இவ ஸ்கூல் போன விட மோசமா இருக்காளே. சே, சிட்டி பொண்ணுங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல வெளியே போய் பேசி பழகி அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாங்க. நீ சுத்த பட்டிக்காடா இருக்கியே, ஒன்னா போய் லவ் பண்ண பாரு. என்ன யோசிக்கிற? அப்படியே கார்ல உட்காந்து யோசனை பண்ணு, மகாபலிபுரம் வந்துடும். ஓகேவா? உட்காருமா. அக்கா, அங்க பாரு. என்ன ரொம்ப ஸ்டைல் பண்றான்? சும்மா இரு. அங்க பாரு. என்னடி மனோண்ணா, என்ன பண்றீங்கண்ணா? பார்த்தா தெரியல, தலை சீவிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் உங்க முக தோற்றத்திலயும் பொலிவிலையும் அதிக கவனம் செலுத்துறீங்களே, ஏன்? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம அவனை வம்பு கிழக்குற? சும்மா இரு. அக்கா, அவன் கூடி சீக்கிரம் வேலை கிடைச்சிருங்கிற கனவுல இருக்கான். அதனால இப்பெல்லாம் ரொம்ப ஸ்டைல் பண்றான். இது பாரு, அதிகமா பேசினா உதப்படுவேன். சும்மாரா. இங்க பாரு, வீட்டு எத்தனை பேர் சும்மா தானே இருக்கீங்க? கழுவி வச்ச பாத்திரத்தை கூட உள்ள எடுத்து வைக்க முடியாதா? எனக்கு என்ன நடக்குது பின்னாடி? அதான் நீங்க எடுத்து வைக்கிறீங்களே மாமா. நான் மட்டும் எடுத்துட்டு வரலனா நாய்க்கு வீட்டு போயிருக்கு. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? பொறுப்பில்லையாடா உங்களுக்கு? நல்லா கேளுங்க மாமா, அதுவும் இந்த ஆர்த்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஓவரா ஆல்ட்டாத. இப்ப அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? என்ன வாழ்த்திக்கிறான்? மாமா, நீங்க கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்னு ஏத்தி விட்டுட்டீங்க. இவன் ரொம்ப ஓவரா அழட்டிக்கிறான். ஏன் அவன் அழட்டிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? வேணாலும் பாரு, மாப்பிள்ளை வேலைக்கு போயிட்டு சும்மா ஜம்முன்னு வரத்தான் போறான். வயசு பிள்ளை அம்புட்டும் வாசல் நின்றுட்டு பாரு, மாப்பிள்ளையே சுத்தி வரப்போகுது. என்ன சிரிப்பு சத்தம் தெருமணம் இருக்கும் கேட்குது? எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க வர்றது தெரியாதுல்ல, அதான். வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. கையில் என்ன தம்பி கவரு? பணம் 20,000 ரூபாய். பணமா? ஆமா அத்தை, மனோ வேலை விஷயமா அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுதுன்னு அபி சொன்னா.
சமயத்துக்கு உதவணும்னு எனக்கும் ஆசை தான். ஆனா என்ன, என்கிட்ட எங்க பேங்க் பேலன்ஸ் அப்படியே தொடச்சி கிடக்கு. அபி கேட்டதுக்கு அர்ஜென்சிக்கு வட்டிக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். பரவாயில்ல வாங்கித்தாங்கன்னா, அதான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது, வட்டிக்கு வாங்குனீங்களா? ஆமா ஆனந்தி, வட்டிக்கு தான் வாங்கினேன். இப்பெல்லாம் பணம் புரட்டுறது ரொம்ப கஷ்டம். கெஞ்சி கூத்தாடி வாங்கினேன். 8% வட்டி. கரெக்டா அந்த தேதிக்கு வட்டி போய் சேர்ந்துடணும். மாசம் 8% வட்டி ரொம்ப அநியாயமா இருக்க. எது அநியாயம்னு சொல்ற? வட்டிக்கு பணம் வாங்கணும்னு முடிவு பண்ணது நாம. எவ்வளவு வட்டின்னு தெரிஞ்சுதானே வாங்குறோம். நம்மள யாரும் வட்டிக்கு வாங்கிக்கங்க அப்படின்னு கைப்பிடிச்சு இழுக்கலையே. இருந்தாலும் இது ரொம்ப அதிகம். இத போய் வாங்கி. இதை பாரு ஆனந்தி, பணம் புரட்டுறது எவ்வளவு கஷ்டங்கிறது புரட்டுறவனுக்கு தான் தெரியும். உன்ன மாதிரி குந்தளிச்சா பிரயோஜனம் இல்லை. எப்படியும் இந்த காசு மனோ வேலைக்கு சேர்க்கறதுக்கு தானே. அவன் வேலையில சேர போறான், காசு சம்பாதிக்க போறான், கடன் அடைக்க போறான். வாழ்க்கை முழுக்க வருமானம் வர மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினைக்கிறப்ப வட்டிக்கு காசு வாங்குறத பத்தி யோசிக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யோசிக்க ஆரம்பிச்சா வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. இல்ல, இருந்தாலும் 8% வட்டின்றது. ஆனந்தி சும்மா இருக்க மாட்டேன். மாப்பிள்ள தான் சொல்றாரு இல்ல, அனாவசியமா பேசிக்கிட்டு. அபி சொன்னதுனால தான் அத்தை நானும் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இந்த பணத்தை வாங்கினேன். உங்க மனசு யாருக்கு வரும் மாப்பிள்ள? எங்க வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உதவி பண்றீங்க. இந்த காலத்துல எந்த மருமக இப்படி இருப்பாரு? உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு மாப்பிள்ள. இந்தாங்க அத்தை, 20,000. வட்டி கரெக்டான தேதிக்கு வந்து சேர்ந்துடணும். இல்லைன்னா என் பேர் ரிப்பேர் ஆயிடும். பார்த்துக்கங்க. வரேன். என்னம்மா என்னடி பண்றது? மாப்பிள்ளையே கொண்டு வந்து கொடுத்துருக்காரு, எப்படி வேணான்னு சொல்றது? என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன துர்காபி சார் வாங்க. கடை பக்கம் ரொம்ப நாள் ஆளையே காணோம். நல்லா தான் இருந்தேன். நேற்று ராத்திரிலேருந்து வயிறு சரியில்லை, பூச்சி தொந்தரவுன்னு நினைக்கிறேன். அதான் உங்க கடையில் ஒரு டீயை சாப்பிட்டு போலான்னு வந்தேன். நம்ம கடை டீயை சாப்பிட்டீங்கன்னா வயிற்று போக்கெல்லாம் சரியா போயிடும்ல? சரி போனா சரி, அப்படியே டீ மாதிரி ஒரு டீயை போடுங்க. அப்படியே ஒரு 4 வடையை கட்டுங்க. வீட்டில் எலி தொந்தரவு ஜாஸ்தி. 4 வடை கட்டுறா? சரிண்ணே. சட்னி வச்சு கட்டவா சார்? சாகுற எலி சட்னியை சாப்பிட்டு சாணுங்கிற. சரி கட்டு. டேய் அண்ணே, டீ கடை எங்கடா இருக்கு? அது இருக்கண்ணே. அண்ணே, இந்த ஏரியாவில் தானே அவளை பார்த்தோம். இன்னைக்கு அவளை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணுண்ணே. விட்டக்கூடாதுண்ணே அவளை. அவளை பார்த்துட்டு சாமியை பார்த்த மாதிரி கன்னத்துல போட்டுக்கிட்டு கோட்டை விட்டுட்டு வந்துட்டியாண்ணே. கண்ணுக்கு சிக்கினவ கைக்கு சிக்காம போயிட்டானே. கவலைப்படாதண்ணே. எங்க போயிட போறா? இந்த ஏரியால எங்கேயா தான் இருப்பா. புடிச்சிடலாம். கண்ணுக்கு சிக்கினா கையில சிக்கலன்னு சொல்லக்கூடாது. இரு சிக்கிடுவா. வார்த்தையில நம்ம பிடிக்கலனா காசி ஐயா தொலைச்சு போடுவாரு. ஊரு பக்கம் போக முடியாது. புடிச்சிடலாம். வா டீ சாப்பிடுவோம். ஏம்பா 3 டீ, கொஞ்சமா இருந்தாலும் சூப்பரா போடு. உட்காருங்க. அண்ணே பேப்பர் எடுங்க. அண்ணா வடை சொல்லிட்டு வாங்கம்மா போறாரு. போய் சாரை கூப்பிட்டு குறா போடா. சார் தொல்காப்பியா சார், தொல்காப்பியா சார். சார் என்ன பேர் சொன்ன? தொல்காப்பியன். தொல்காப்பியனா யாரு? அதோ அங்க போறாரு அவர்தான். டேய் 4 பேர் போறாங்கடா. அதுல யாரு? அதோ போறாரு பாரு சார். அதோ அவர்தான் சார். டேய் வாடா. உடாத புடிங்கப்பா. சீக்கிரம் போ. இந்த வாட்டி கோட்டை விட்டுறாதீங்கடா. ஓடி போய் புடிங்கடா சீக்கிரம். விட்டுறாதீங்க.
ஓடாத நில்டா. ஏய், நில்டாங்கறல.